இப்போ பர்ஃபெக்டாக ஸ்டிச்சிங் ஆஃப் பண்ணி டோ டோ பண்ணி கேட்குறாங்க. டோ வந்து இப்போ 2-3 டோ இருக்குது. புரியுது? ஆஃப் டோ, ஃபுல் டோ. டோவில் டோ வந்து நமக்கு ஏறி கபடி ஆடும்போது இப்போ இன்னொரு கல்வி இடம் இதுதான். டோவில் ஃபுல் டோ, ஆஃப் டோ 2 இருக்குது. இந்த இடத்துல போகிறேன், இந்த இடத்துல அவன் டோ போடுறான். இது போட்டுருந்தான் செகண்ட் மேலே ஆடுறேன். இங்கே தொட்டேன், இதுல இருந்து என் காலம் அங்கே போச்சு. இதுல எங்கே போச்சு? ஒரு ஜர்க்கு, ஒரு மூணு, ஒரு ஜர்க், காலம் அங்கே போயிடுச்சு. இங்கே போயிட்டு எடுத்தது உள்ள போயிடுச்சு. இங்கேருந்து தொட்டேன், இங்கே அடுத்தது ஆஃப். இது எங்கேருந்து எங்கே பாடணும்? இது பாடுறது இல்லை. இதில் பாடி ஸ்டெப்பு போட்டு இந்த ஸ்டெப்பை போட்டு அப்போ நம்ம முதல்ல எங்கே நிற்போம்? ஃபர்ஸ்ட் இந்த ஏரியா நிற்போம். இது வந்து இப்போ இது எடுத்து பார்த்தீங்களா? அது உட்கார்ந்து பெண்ட் பண்ணி இந்த காலை உள்ள தள்ளுனேன். இது நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு யார் இருச்சு எடுத்து இந்த ஆஃப் இந்த மூலே போட்டு ஆஃப் இன்னைக்கு போடுறது. இது இப்படி இங்கேருந்து போட்டேன். இது இன்னும் கனெக்ட் பண்ணணும்னா இப்படி நிற்பாரு. இது நிற்போம். அப்படிதானே? இந்த பார்ப்போம், இங்கே மூவ் பண்ணுவோம். அடுத்து எங்கே போடுறோம்? இப்படி போடுறோம். இங்கே நிற்கிறேன், ஃபஸ்ட் மந்த் போடுறேன். இவன் எனக்கு போடுவான்னு நினச்சிட்டு இருப்போம். என்ன தொடுவோம், ஒன்று தொடுவோம் நினச்சிட்டு இருப்போம். நான் ஒன்று தொடுவேன், இவரை தொடுவேன் நிற்பேன். ஆனால் இங்கே போடுறேன், இது போடுறோம். கை சப்போர்ட் நினைச்சிப்பேன். இங்கேருந்து அங்கே சொல்லிட்டு அதுக்கு இந்த கிக் அடிச்சக்கூடாது. இந்த கிக்கு நான் வெளியே போயிடும். இந்த கிக்கு வாரி இந்த கால் செய்யும். இந்த கிக்கு நீங்கள் அடிச்சு இவனுக்கு இதுதான் யூஸ் பண்ணணும். இந்த டிவைஸ் சேர்க்கணுமா நம்மளை வாழை வராமல் இருக்கணும். இந்த கிளீன் பண்ணு. இது கவனமாக கிக்கு இறங்காமல் இருந்தால் இறங்காத கிக்கு தான் எனக்கு இருந்தது. இப்போ அடிக்க ஆளுக்கு இதை செய்யக்கூடாது. இது போகும்போது ரெண்டாவது அடிப்பான். அடிப்பாங்களா? கிட்ட போ கேட்ட பண்ணாரோ அடிக்கும்போது ஒன்று நான் ஓடிடலாம். அடிக்கும்போது நான் ஃபாஸ்ட்டாக இருந்தால் ஃபாஸ்ட்டாக இருந்தால் நான் ஓடிடலாம். சரிங்களா? ஸ்லோ ஆயிடுச்சு. நான் இதை அடிக்கிறேன், இதில் தொடுறேன், அடிக்கிறான். நான் உடம்பு இப்போ என்ன பண்ணுறேன்? புஷ் பண்ணி அடிக்கிறேன். சரி, நெக்ஸ்ட் வந்து நான் இன்னும் ஃபாஸ்ட் இப்போ வந்து 3 செகண்ட் அடிப்பான். சார்ஜ் பண்ணி அடிப்பான், செக் பண்ணி அடிப்பான். குழம்பு போயிடும். குழம்புனா பிடிச்சி தூக்குறேன். ஓடி வந்தால் மீடியமாக ஓடி வந்தால் நான் அந்த பக்கம் போயிடுறேன். வெரி ஃபாஸ்ட்டாக வந்துட்டான். இப்போ என்ன பண்ணோம்? உட்காந்துப்போம். வெரி ஃபாஸ்ட் வந்தால் ஃபாஸ்ட்டாக அடி நின்றுட்டாப்போ. நீ ஃபாஸ்ட்டாக வருவா. இப்போ வந்து நான் குத்திடுவேன். இப்போ நீ 3ஆ செய்யணும். இந்த இடத்த 3ஆ செய்யணும். வேற என்ன? கை சுத்துறது வந்து ஒரு நீ வந்து ஒரு கொஞ்சம் ஒரு வா இன்னொன்று வாங்க வா. ஏன்னா கை சுத்தா வாங்க நேரம் சுற்றுவேன். மூவ் பண்ணுறேன். ஹேண்ட் வச்சு சுற்றுறது வந்து லாக் பண்ணாலும் இது என்ன பண்ண முடியாது. பிளாக் பண்ணுறாங்க. நம்மள ஒரு செயினில் பிளாக் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க. இவங்களாம் கை சுற்றுறது. ஃபஸ்ட் மேன் ஆடுறேன். கபடி எப்போவுமே ஃபஸ்ட் மேன் ஆடுறோம். செகண்ட் மேன் ஆடுறேன். ஸ்டெப் போட அடிக்க ஸ்டெப் போட அடி. கை பண்ணி இந்த மாதிரி சாங் வச்சு இந்த கை சாங் வைக்கிறேன். இப்படி போட்டால் இந்த கை போட்டால் இந்த கை சரி சப்போர்ட். இப்படி போட்டு அடுத்த மூவ் பண்ணி வாரம் அடிக்க வெளியே வந்துட்டு
இந்த கை சுத்திரணும். நீ உடனே சுத்தினா இவன் இடுப்புல மாட்டிடுவான். இப்படி சுத்தினா இப்படி சுத்தினான். கை வச்சு அவனை ஸ்டாப் பண்ணாம சுத்த முடியாது. ஸ்டாப் பண்ணணும், ரொட்டேஷன் பண்ணாது. நீ ஸ்டாப் பண்ணா மட்டும் போதாது, ரொட்டேஷன் ஸ்லோ பண்ணா மறுபடியும் ஒட்ட மாட்டேங்குவோம். நீ கையை எடுத்தோன்னா அவன் அங்கே நிற்பான். தள்ளிக்கிட்டே இருக்கேன். நான் கையை எடுத்த உடனே அவன் என்ன லாக் பண்ணுவான். கையை வச்சுக்கிட்டே தான் நினைக்கணும். இதில் இப்படி திரும்பி ஓடிடலாம். இல்லை இல்லை விழுந்துடலாம். கை செஞ்சிடலாம். திரும்பி அதில் விழுந்து காட்டல விழுந்துடலாம். ஹை குவாலிட்டியா கொஸ்டின்லாம் கேட்குறீங்களா? சூப்பர். நான் ஒரு இடத்துக்கு போய் நான் எதுவுமே கேட்கல. எதுவுமே என்ன செய்யல, எல்லாம் தெரியுட்டாங்க. சரி, நம்ம தெரியாத விட முடியல. தெரியாத நீங்க வேகவே சொல்லுவாரு. நம்ம சிங்க இருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? அது ஜம்பு. ஆனால் ஜம்பு மட்டும் ஜம்பு வெளி ஜம்பு ஜம்பு அங்கேயும் வேணும், வெளியே வேணும். வெளியேன்னா இப்போ வந்து இவன் குத்துறான். காரணம் நடிக்கிறான், குத்துறான். நான் கை வச்சு மேலே எடுப்போம், இல்லை மேலே குச்சி போயிடலாம். அதை எப்படி நான் அதை கடைசி சான்ஸாக தான் ஜம்ப் பண்ணி போடணும். ரிஸ்கான இது, கஷ்டம் கூட ஸ்டைலும் கூட இல்லை. மொபைலில் பண்ணக்கூடாது. அப்போ முதல்ல உள்ளே அடித்தா இப்படி பிளாக் பண்ணி இப்படி போகிறேன் அடி இதெல்லாம் போட அப்படியே கிளம்புறது. அப்படியே கிளம்பி மேலே போயிடலாம். ரொட்டேட் பண்ணலாம், மேலே ஜம்ப் பண்ணிக்கலாம். இன்னொரு ஜம்பு இப்படி ஜம்பு. எப்படி ஜம்பு? சைடு ஜம்ப். நமக்கு பார்த்துருப்பேன். நம்ம பையன் மார்க் பண்ணி சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த பொண்ணு நல்லா பண்ணும். ஒரு பொண்ணு எந்த பொண்ணு அழகாக பண்ணுது, அந்த பொண்ணு தான் நான் பார்த்துக்கிட்டே ரொம்ப நல்லா பண்ண பொண்ணு. இந்த இடத்துல போகும்போது இந்த பாடி வழி புரிஞ்சா குத்த முடியாது. அது கொஞ்சம் அதான் கடல் மண் இருந்ததுன்னா நீ கடல் மண்ணுக்கு போனீங்கன்னா இந்த ட்ரெயின் நிறைய எடுக்கலாம். அடிக்க வச்சு எது வரலையோ வராதது என்ன செய்யணும்? நிறைய தடவை ட்ரை வேற ஃபேக் வராது. ஃபேக் நிறைய எடுக்கும். ஃபேக்ங்கிறது அதான் ஃபேக் ஏமாத்து. இது வந்து நான் எனர்ஜி செலவழித்து ஸ்டெப் போடுறேன்னா ஸ்டெப் போட்ட வேணிக்குவான். எதுக்கு போட்டு ஸ்டெப் எதுக்கு போடுறாங்க? இது உள்ள போட வைக்கிறதா ஸ்டெப் போடும். சரியா? ஸ்டெப் போட இதே ஸ்டெப்பை நான் போடாமல் இவன் போகணும். தொட்டுருவானே தொட்டுருவேன். அப்புறம் போனா ஸ்டெப்பு போட்டு போனா ஸ்டெப்பு போடாமல் போனா ஏன் போனா? ஒரு ஃபேக் இருந்தா இல்லை எடுக்கும். நம்ம ஒரு ஸ்டெப் போட்டு இந்த ஃபேக் எதுக்கு பயன்படுறா? ஒரு செகண்ட் உள்ள நான் இப்படி ஃபேக் பண்ணுறது கூட போட்டு வைக்கிறேன். அடுத்து ஃபேக் பண்ணுறேன். ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உள்ள இருக்கும். அப்போ இந்த ஃபேக் வந்து ஃபேக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனர்ஜி வேஸ்ட் ஆகாது. வெற்றி போட்டுட்டு இருக்கிறதா அவன் 5 பேரும் ஆகும். யார் இவர் சொன்னா இவருக்கு புலம்பிட்டாருன்னா அந்த இடுப்புல இருந்து ஒரு சரி வராது. டாக்டர் இருக்குல்ல, நீ சொன்ன என்ன பார்த்துட்டு நான் இழுக்கிறேன்ல வராது. இழுப்பு நான் சொல்லுது ஒரு இழுப்பு என்ன செய்யாது, எடுக்கிறது என்ன செய்யாது, அசையாமலே எடுக்கிறது வராது. செப்பு போடாமல இந்த கல்ல அசைச்சு போடுறேன்ல அவனை அசைக்க வச்சு நிறைய செய்து போகணும். என்ன செய்யணும்? சொல்லிடுவாரு படிச்சிருவாரு. ஆச்சு நம்ம செய்யுங்க. என்ன கொடுக்குறேன் இவ்வளோ அப்புறம் செயின் இருக்கு. என்ன பண்ண ஊற்றிடலாம். நேரம் மண்டைகளை ஊற்றிப்பாரு. இப்படி குத்துறோம்னா அதுக்குள்ள அப்படி நிற்கலாம் இல்லையா? எவ்வளோ
அப்படி உள்ள அவ்வளோ கேட்டு பண்ணுங்க. கபடி